டார்கெட்டடா இப்ப நீங்க சொன்னவங்களே ஐ மீன் சூர்யா சாருக்கு டார்கெட்டடா ஒரு நெகட்டிவ் பரப்புறதா இருக்கட்டும். சிவகார்த்திகேயன் சாருக்கு டார்கெட்டா ஒரு நெகட்டிவ் பரப்புறதா இருக்கட்டும். ஒரு குறிப்பிட்ட நடிகர்களுக்கு மட்டுமே இந்த நெகட்டிவிட்டி வந்துகிட்டே இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். ஒய்? இல்ல அப்படி இல்ல. அவங்க வளர்றாங்கன்னு அர்த்தம். ஓகே. ஒரே விஷயம் தான். இப்போ உங்கள வந்து நீங்க வளர 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 உங்க உங்க மேல கோவம் வந்துட்டே இருக்கும். அவர் இவ்வளோ வருஷம் வளர்ந்துட்டா இருப்பாரு. இப்ப 2வது வந்து இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா உலகம் எப்படி ஆயிடுச்சுன்னா, எல்லா தகவல்களும் வெளியில வந்துடுது. ம். இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்குனாங்க, இந்த இடத்துல இத வித்தாங்க, 50 கோடி ப்ராப்பர்ட்டி வாங்குனாங்க, 40 கோடி வாங்குனாங்க, 25 கோடி சம்பளம், 50 கோடி சம்பளம் வரும்போது எல்லாருக்குமே ஒரு ஒரு பெரிய கவனம் வந்துடுது. ம். அவங்களுக்குள்ள ஒரு கோபம் ஒண்ணு இருக்கு. நான் இங்க வந்து சம்பாதிக்க முடியாம கஷ்டப்படுறேன். எனக்கு ரூ. 50,000 கிடைக்க மாட்டேங்குது. ரூ. 5,000 தான் கிடைக்குது. ரூ. 10,000 தான் கிடைக்குது. ஒருத்தர் 50 கோடி வாங்குறாருன்னா, ஒரு உடனே ஒரு ஒரு என்ன சொல்றது? அவங்களுக்குள்ள ஒரு ஆற்றாமைன்னு சொல்லுவாங்கல்ல. ம். பொறாமை கிடையாது. ம். ஆற்றாமை. ஓகே. என்னால ஜெயிக்க முடியல. அவரு இவ்வளோ தூரம் ஜெயிக்கிறாரு. அப்படின்ற ஆற்றாமையின் வெளிப்பாடு தான், வாய்ப்பு கிடைச்சா உடனே ட்ரோல் பண்ண வேண்டியது. வாய்ப்பு கிடைச்சா அத ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது. வாய்ப்பு கிடைச்சா அத யூஸ் பண்ண வேண்டியது. புரியுது. நான் என்ன சொல்வேன், இந்த ஆற்றாமைய எப்படி வெளிப்படுத்தணும்னா, நான் எப்படி அவர மாரி 50 கோடி சம்பாதிக்கிறது? ஆ. அத நோக்கி நம்ம போலாம். 50 கோடி வேணாம்ப்பா. நான் 5 கோடி சம்பாதிக்கணும்ப்பா. அப்படின்னு நினைச்சு நம்ம அதுக்கான வழியில நம்முடைய உழைப்ப குடுத்தோம்னா நம்ம ஜெயிக்க முடியும். புரியுது. அவரு 50 கோடி ஜெயிக்கிறாரு, 50 கோடி வாங்குறாரு. இந்த அம்மா 15 கோடி வாங்குது. இவரு டெய்லி 5 கோடி லஞ்சம் வாங்குறாரு. என்னடா எனக்கு வந்து ஒரு டெய்லி வந்து 5,000 கூட கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து தேவையில்லாத கம்பேரிசன். அவரு கஷ்டப்பட்டு 20 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு இன்னைக்கு 5,00,000 சம்பளம் வாங்குற நிலைமைக்கு வந்திருக்காருன்னா, அவர் 25 வருஷம் கஷ்டப்பட்டுருக்காரு. புரியுது. அத புரிஞ்சுக்கிட்டா இந்த ஒரு பெயின் வராது. நீ என்ன 25 வருஷத்துல பண்ணன்றத நீங்க திருப்பி யூ ஹேவ் டு லுக் பேக் அண்ட் சீ. கரெக்ட். 25 வருஷம் நான் உருப்படியா ஒண்ணும் பண்ணல. ம். 25 வருஷம் கைவிட்டு போச்சு. ம். ஆனா உருப்படியா ஒண்ணும் பண்ணல. எனக்கான ஒரு பிளேஸ் கிடைக்கலன்னா, அது உங்க தப்பு தானே தவிர, அவர் ஜெயிச்சவர பத்தி பேசுறதுல எந்த நியாயமும் கிடையாது. கரெக்ட். சோ எல்லாரும் அவங்கவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. அத அக்செப்ட் பண்ணிட்டோம்னா, எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே. நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. புரியுது. 99% பீப்பிளால அக்செப்ட் அக்செப்ட் பண்ணிக்க பண்ணிக்க முடியல. முடியல. அவங்க வளர்ச்சிய பார்க்கும்போது நமக்கு பொறாம வருது. பொறாம வரும்போது என்ன பண்றோம்? ஆற்றாமைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். ஓகே. நீங்க சொல்ற எல்லா சோசியல் மீடியாலும் அவரு மேல இருக்கிற ட்ரோல் எல்லாமே அந்த ஆற்றாமை தான். ஓகே. அதாவது எனக்கு என்னால முடியல, அவரால பண்ணிட்டாரே அப்படின்ற ஒரு கோபத்தின் வெளிப்பாடா தான் இதெல்லாம் நான் பார்க்கிறேன். ஓகே. பட் அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது, இது வந்து எந்த வகையிலும் உங்களுக்கு வந்து வெற்றிய குடுக்க போறதில்ல. எது வெற்றிய குடுக்கும்னா, அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறது. ம். பார்றா இவ்ளோ தூரம் ஜெயிச்சு வந்துட்டார்றா. இந்த இத்தன வருஷத்துல அப்ப நம்மளும் ஜெயிக்க முடியும். கரெக்ட். நம்ம குடுக்க வேண்டியதெல்லாம் கரெக்ட்டான உழைப்பு குடுத்துட்டு, கரெக்ட்டான பிரேக் த்ரூ கிடைச்சா நம்மளும் பெருசாகலாம். ம். ஓவர் நைட்ல பல பேர் பெருசு. ஆமா. இன்னைக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்றேன். ஜென்சன் அப்படின்ற ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காரு. ம். ம். கேரக்டர் ஆர்டிஸ்ட். ம். ம். 4 வருஷம் முன்னாடி அவர் யாருன்னு தெரியாது. கரெக்ட். இன்னைக்கு அவ்வளோ பிஸியஸ்ட் ஆர்டிஸ்ட். ஆமா. நாங்க ஒரு படத்துக்காக அவர கேட்கிறோம். 20 நாள் கேட்கிறோம். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? "ஜூலை வரையும் நான் ரொம்ப டைட் சார். நெறைய படம் கமிட் ஆயிடுச்சு எனக்கு." ஓகே. அப்படின்னாரு. என்ன காரணம்? சமீபத்தில வந்து அவர் ஆண் பாவம் பொல்லாததுலயும் சரி, ம். இன்னொரு படத்திலும் சரி, அவருக்கு பேர் பயங்கரமா வந்துருச்சு. ஆமா, ஆமா. வந்த உடனே இன்னைக்கு அத்தன பேர் அவர் கியூ கட்டி நிக்கிறாங்க.